சமீபத்துல பார்த்தீங்கன்னா, அரையிறுதிப் போட்டியில இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. அதேபோல நியூசிலாந்து அணி வங்கதேசம், பாகிஸ்தான் ஆகிய அணிகளிடம் வெற்றியை பெற்று லீக் சுற்றுல இந்தியாவிடம் தோல்வியை தழுவியது. இந்த சூழல்ல அரையிறுதியில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக அபார வெற்றி பெற்றது நியூசிலாந்து அணி. 2 அணிகளுமே சம பலத்துடன் இருந்தாலுமே லீக் சுற்றுல நியூசிலாந்து வீழ்த்திய உத்வேகத்துடன் இந்திய அணி இருக்காங்க. இந்த சூழல்ல ஞாயிற்றுக்கிழமை இந்த போட்டி நடைபெறும் பொழுது மழை பாதிப்பு ஏற்பட்டால் ரிசர்வ் டே திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 10ஆம் தேதி நடத்தப்படுமா. ரிசர்வ் டே அன்று மழை பெய்து ஆட்டம் தொடர முடியாத நிலை ஏற்பட்டா புள்ளிப்பட்டியல்ல எந்த அணி முதலிடம் பிடித்ததோ அவங்களே வெற்றி பெற்றதாக அறிவிப்பாங்க. இதன் மூலம் இந்திய அணி நியூசிலாந்த பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்திருப்பதால அவங்க சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கா. ஆனா துபாயில தற்போது மழை பெய்வதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக போட்டி திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அப்படின்றதும் இந்த போட்டியை ஜியோ ஹாட் ஸ்டார்ல இலவசமாக பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில போட்டியை பார்க்கலாம். இந்திய அணி பாத்தீங்கன்னா 50 ஓவர் தொடர்ல 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு ஐசிசி தொடரிலுமே வெற்றி பெற்றதில்லை. மேலும் 2023 50 ஓவர் உலகக்கோப்பையில இறுதிப் போட்டி வரை வந்து தோல்வியை தழுவினாங்க. இதனால 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி ஒரு நாள் தொடர்ல இந்திய அணி சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்லுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் பாத்தீங்கன்னா இந்திய அணியுடைய 11ல ஒரு சில மாற்றங்கள் இருக்க போவதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதனை பிசிசிஐ நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுமே இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.